ஒரு காட்டுல ஒரு புலி ஒரு வேடனை துரத்திக்கிட்டே ஓடி வந்தது. அப்ப அந்த வேடன் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறினான். அந்த மரத்துல மேல ஒரு கரடி உட்கார்ந்து இருந்தது. அப்ப அந்த வேடன் சொல்றான், தயவுசெய்து என்னை காப்பாத்து, என்னை தள்ளி விட்டுறாத கரடி அப்படின்னு சொல்லிட்டே மேலே ஏறுறான். அப்ப புலி இவன் வேடன், நம்மளை வேட்டையாடுறவன், நம்ம 2 பேரும் மிருகங்கள், எனக்கு உதவி பண்ணு, அந்த வேடனை கீழே தள்ளி விடு அப்படின்னு கேட்டுது. கேட்டோன்னே அந்த கரடி சொல்லிச்சு, அவன் என்னை தஞ்சம் அடைஞ்சிட்டான், அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போச்சு. அது தூங்கிடுது கரடி. அப்ப அந்த புலி கேட்குது, நான் ரொம்ப பசியா இருக்கேன், ஒன்று நான் விட்டுடுறேன், நீ அந்த கரடியை கீழே தள்ளி விடு அப்படின்னு சொன்னேன்னே இதை மனிதன் சரின்னு சொல்லிட்டு அந்த கரடியை பிடிச்சி கீழே தள்ளுறான். கரடி கீழே விழும்போது முழிச்சுக்கிட்டு கடைசி கலையை பிடிச்சிட்டு மறுபடியும் மேலே ஏறி உட்காந்துக்குது. அப்ப அந்த புலி சொல்லுது, பாத்தியா, அந்த மனிதன் நன்றி இல்லாதவன், அவன் உன்னை கீழே தள்ளி விட்டான்ல, நீ ஏன் அவனை கீழே தள்ளி விட மறுக்கிற, நான் ரொம்ப பசியோட இருக்கேன், அவனை தள்ளி விடுன்னு மறுபடியும் கேட்குது. அப்ப அந்த கரடி சொல்லுது, அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்னுடைய குணத்தை மாத்திக்க முடியாது, நான் அவன் தஞ்சான்னு அடைஞ்சிட்டான், அவனை நான் கீழே கண்டிப்பா தள்ளி விட மாட்டேன் என்னாலும் அப்படின்னு சொல்லிடுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கதையோட மாறல் என்னன்னா, கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே, சங்க சுட்டாலும் வெண்மை தரும். நன்றி, வணக்கம்.